ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஐபிஎல்லோட ஷெடியூல் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 வீக்காக இதோ சொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டே டர்ன் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டாங்க. அப்பாடா இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி அடுத்த 2 மணி நேரத்தில் ஷெடியூலை விட்டுட்டாங்க. எப்பயும் ஃபைனல் மேட்ச் ஆடின 2 டீமும் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடும். அப்போது ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லை அப்படின்னு போட்டு ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு ஷெடியூல் போட்டிருக்காங்க. மார்ச் 28 7:30 சின்னசாமி ஸ்டேடியமில் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச். என்னடா மொத்தமாக விடுவீங்கன்னு பார்த்தா ஒத்தையாக போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் ஷெடியூலாக விட்டாங்க. நல்ல வேலை, அடுத்த 2 நிமிஷத்துலேயே 20 மேட்சுக்கான ஷெடியூலை விட்டுருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா ஃபிக்சர்ஸும் விட்டுடுவாங்க. இந்த 3 மாதத்துக்கு நல்ல செம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. முக்கியமாக தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசனாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேறு சஞ்சு சாம்சனை எடுத்திருக்காங்க. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். மார்ச் 29 எம்ஐ விசஸ் கேகேஆர். 2 நாள் வெயிட் பண்ணி 3வது நாள் தான் சிஎஸ்கே மேட்ச். அதுவும் ஹோம் கிரவுண்டில் இல்லை, ஆர்சிபி எம்ஐக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஹோம் கிரவுண்டாக போட்டு சென்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அவேவாக போட்டிருக்காங்க. ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே. மார்ச் 30 எல்எஸ்ஜி விசஸ் டிசி. ஏப்ரல் 1 கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஏப்ரல் 2. ஏப்ரல் 3 7வது மேட்சாக தான் சென்னை ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க, சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஏப்ரல் 4 2 மேட்ச்சு. 3:30 டிசி விசஸ் எம்ஐ. 7:30 மேட்ச்சில் ஜிடி விசஸ் ஆர்ஆர். அதே மாதிரியே ஏப்ரல் 5 2 மேட்ச். 3:30 மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்எஸ்ஜி. 7:30 மேட்ச்சில் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே. ஏப்ரல் 6 கேகேஆர் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஏப்ரல் 7 ஆர்ஆர் விசஸ் மும்பை. ஏப்ரல் 8 ஜிடி விசஸ் டிசி. ஏப்ரல் 9 கேகேஆர் விசஸ் எல்எஸ்ஜி. ஏப்ரல் 10 ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர். ஏப்ரல் 11 பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் எஸ்ஆர்ஹெச். செகண்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் டிசி. ஏப்ரல் 12 2 மேட்ச். எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி. செகண்ட் மேட்ச் எம்ஐ விசஸ் ஆர்சிபி. இது வரைக்கும் தான் ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஃபுல்லாக ஷெடியூல் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எந்தெந்த மேட்சுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச், அதனால் எல்லாருமே ஆர்வமாக உட்காந்து பார்ப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். மார்ச் 30 ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே. இதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான 2 தலையும் மாறி இருக்குது. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வந்துட்டான், ஜடேஜா ஆர்ஆருக்கு போயிட்டான். ஜடேஜாவை எல்லாரும் சீக்கிரமாக அவுட் ஆகு, அப்போ தான் தோனி வருவார், பேட்டிங் முடிப்பார் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாங்க. அதுக்காகவே இந்த சிஎஸ்கே மேட்ச்சு கூட நல்லா ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 5 செம ஃபன் இருக்குது. சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்குது. மேட்ச்சில் 2 ஃபேன்ஸும் கண்ணா பண்ணு அடிச்சுக்க போகிறாங்க. இதுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. முக்கியமாக தோனியா கோலியா அப்படின்னு ஸ்டேடியமுக்கு வெளில தான் இன்னும் அதிகமாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. இப்போ விட்ட ஷெடியூல்லையே லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விசஸ் எம்ஐ. போன டைமில் ஆர்சிபி வின் பண்ணிவிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு ரோஹித்தும் பாண்டியாவும் கோவமாக பார்க்குற மாதிரி வீடியோலாம் செம்மையாக எடிட் பண்ணி நல்லா ட்ரெண்டாக போணுச்சு அது. அதனால் இந்த மேட்சும் செம்மையாக எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிரும். தோனி, ரோஹித், விராட், ஜடேஜா இவங்க ஆடுறத பார்க்கவே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தோனி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ரோஹித், கோலி, ஜடேஜா இவங்க 3 பேர் ரிட்டையர் ஆகிட்டா இன்னும் காமெடியாகவே ஐபிஎல் போகும். இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த ஷெடியூலும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கு
ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.